மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மலர் சந்தையில் பனிப்பொழிவு மற்றும் வரத்து குறைவு காரணமாக பூக்கள் விலை அதிகரித்துள்ளது. காதலர் தினம் வருவதால் ரோஜா பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. நிஷா, மதுரையை பொறுத்தவரை மல்லி என்றாலே தனி மவுசானது இருந்து வருகிறது. மதுரை மல்லிக்கென்று தனியாக ஒரு மதிப்பு இருந்து வரக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களாகவே பனிப்பொழிவு காரணமாகவும் பூக்களின் வரத்து குறைவு காரணமாகவும் அதே போல முகூர்த்தங்கள் அடுத்தடுத்து வர இருந்த காரணத்தினால் மதுரை மல்லிக்கு விலையானது அதிக அளவே காணப்பட்டு வருகிறது. உசிலம்பட்டி மலர் சந்தையில் இன்று மல்லிகை 4000 ரூபாய்க்கும் அதே போல முல்லைப்பூ ரூபாய் 3000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மதுரையை பொறுத்தவரை 3 மலர் சந்தைகளானது இருந்து வருகிறது. மாட்டுத்தாவணி மலர் சந்தை, உசிலம்பட்டி மலர் சந்தை, அதே போல வளையங்குளம் மலர் சந்தை என 3 மலர் சந்தைகளானது இருந்து வருகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பூக்களானது விளைவிக்கக்கூடிய பகுதியாக திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மல்லிகைப்பூ விவசாயமானது செய்து வருகிறார்கள். அதே போல் முல்லைப்பூ, பிச்சிப்பூ என பூக்களின் விளைச்சலும் அதிக அளவு இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் இந்த போதிய பனிப்பொழிவு, அதாவது போதிய வெயில் இல்லாத காரணத்தினால் அதிக பனிப்பொழிவு இருந்து வருவதால் பூக்களின் உற்பத்தியானது குறைந்த அளவே இருந்து வருகிறது. இதனால் மல்லிகைப்பூவானது ரூபாய் 4000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 3000 ரூபாய்க்கும், பிச்சி ரூபாய் 2000 ரூபாய்க்கும், காக்காரட்டான் என்கின்ற பூவானது 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 3000 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல வருகின்ற நாட்களில் அடுத்தடுத்து காதலர் தினம் கொண்டாடப்பட இருப்பதால் ரோஸ்களின் விலையானது அதிக அளவு காணப்படுகிறது. மதுரை மாட்டுத்தாவணி, உசிலம்பட்டி மற்றும் வளையங்குளம் ஆகிய மலர் சந்தைகளில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் முகூர்த்தம் என்பதால் மல்லிகைப்பூ விலையானது ரூபாய் 3500 முதல் 4000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நிஷா, அருண், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.